ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தோட பாடலில் 20லேருந்து 25 வரிகளுக்குடைய பொருளும் விளக்கத்தையும் பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம சிவபுராணத்தோட 26லேருந்து 31 வரிகளுடைய பாடலும் பொருளும் விளக்கமும் பார்ப்போம். பாடல். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். பொருளை பார்ப்போம். புல்லாகினா புல் நமக்கு தெரியும். பூடாய் பூண்டு அல்லது சிறு செடியாகி, விருகம்னா மிருகம் அல்லது விலங்கு. கணங்கள் பூதகணங்கள்னா தேவர்க்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள உயிர் வகைகள். செல்லா நின்ற இயங்குகின்ற தாவர சங்கமத்துள் அசையா பொருள் அசையும் பொருள் என்னும் இருவகை பொருள்கள் உள்ளே எல்லா பிறப்பும் பிறந்து எல்லா பிறவிகளும் பிறந்து இளைத்தேன் சலித்து போய்விட்டேன் என்கிறார். கல் புல் முதலிய பிறவிகளில், அதாவது ஓரறிவு முதல் வாழ்வை துவங்கி அறிவோடு கூடிய மானுடம் ஆகும் பல கோடி பிறவிகளை எடுத்து இறைவா நான் சலிப்படைந்து விட்டேன் என்கிறார். விளக்கம். இறைவனே தாமே அசையா பொருளாகிறார். பின்பு அவரே அசையும் பொருளாக பரிணாமிக்கிறார். அசையும் பொருள்களிலிருந்து உயிர் வகைகள் தோன்றுகின்றன. உயிர்கள் கல் புல் நிலையிலிருந்து அற்ப உயிர்களின் துவங்கி பிரம்மதேவன் வரையில் உள்ள எல்லா விதமான உயிர்களாக அவனே பரிணாமித்தான். பரிணாமத்தில் எல்லா ஜீவர்களும் ஒரே முறையில் மேலே வருவதில்லை. வினைக்கு ஏற்ப வழிகள் பல உள்ள. அவனே அவ்வுயிர்களுக்கு தங்கள் நிஜஸ்வரூபம் தெரியாமல் மறைத்து வைத்தான். இப்படி அவனையும் அவனது வடிவங்களையும் செயல்களையும் உள்ளபடி அறிகிறவன் முக்தி அடைகிறான் என்கிறார் மாணிக்கவாசகர். திருச்சிற்றம்பலம்.